சொல்லணும். அதாவது நீஷு, யூனிக் கோர்சஸ், அப்புறம் வந்து அறியப்படாத பகுதிகள், அப்புறம் வந்து எனக்கு மினிமம் கேரண்டி தரக்கூடிய படிப்புகள், இப்படி 4 நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பையன் எதை சூஸ் பண்ணும்? ஒரே ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் இதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள், இப்போ 100 பேர் இப்போ +2 பாஸ் பண்ணுறாங்கன்னா 48 பேர் அதுக்கு மேலே படிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 100க்கு 28 பேர் தான் வந்து கல்லூரிக்குள்ளே போகிறாங்க. ஓகே, மிச்சம் எல்லாருமே வேற ஒரு தான் எடுக்கிறாங்க. ஒரு பெரிய ரெவல்யூஷன், அது சொன்ன ஏஐ விட பெரிய ரெவல்யூஷன் நான் நினைக்கிறது. நம்ம யாரும் பெருசாக பேச தயங்குறது இந்த விஷயம். ஈவன் தமிழ்நாட்டில் கூட 52 விழுக்காடு +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் இருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவோட 2 மடங்கு நம்ம வந்து போகிறோம். ஆனால் இங்கே கூட 48 பேர் அந்த கட்டத்தில் அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலை எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு திறன் வளர்த்தல் அப்படின்னு வந்து மிகப்பெரிய அலை, ஏஐ விட அது பெரிய அலை நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 50,000 கோடி செலவு பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் 30,000 கோடி செலவு பண்ணுறாங்க, 80,000 கோடி செலவு பண்ணி இன்றைக்கி திறன் வளர்த்தல் திட்டங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் +2 முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் அதில் ஒரு பயிற்சி, DDUGKYO இல்லை கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், இந்த மாதிரி வந்து PM தக்ஷ், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 ஸ்கீம்ஸ் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 மாதம் படிச்சுட்டு அவன் வந்து அந்த ஒரு ரோட் சைடில் மெக்கானிக்காக இருந்தவங்க கூட இன்னைக்கு வந்து முறை சார்ந்த வேலைக்கு போக முடியுது. அது ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு நான் நினைக்கிறேன்.